விஜய் கேட்ட 7 கேள்விகள். வெளியே போங்க புசியான நான் பாத்துக்கிறேன். இன்டர்வியூ பண்றதுக்கு நேரடியா களத்துல இறங்கின விஜய். வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எஸ், லாஸ்ட் வீக்கே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், தமிழக வெற்றி கழகத்துடைய ஆலோசனை கூட்டம் சென்னையில இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்துல நடந்துச்சு. இதுல கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள், பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சரியா ஒரு 12 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்பிய விஜய் அவர்கள் 12:45 மணி போல பனையூர் அலுவலகத்தை சேர்றாரு. வந்த உடனேயே பொதுச் செயலாளர், பொருளாளர், அதுக்கப்புறம் நிர்வாகிகள் எல்லாரும் கூட பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு அங்க பனையூர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கு. அந்த அலுவலகத்திற்கு போயிட்டு அந்த லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் சரி பார்க்கிறாரு. சோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. கூடிய சீக்கிரம் அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் முன்னாடியே நான் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டேன். அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எங்க இருந்து தொடங்க போகுது, என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலையும் நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். சோ அந்த வகையில் அது எல்லாமே ரொம்ப சரியாக நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம சரியான சோர்ஸ்ல தான் சில விஷயங்களை சொல்லியிருக்கோம், பொய் சொல்லல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியும் எனக்கு இருக்கு. சோ 120 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அபிஷியலா தயார் செஞ்சு வச்சுட்டாங்க. இது கட்சி நிர்வாகிகளுடைய பொறுப்பு. அவங்க யாரு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எங்க இருந்து வந்திருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி ஏதாவது குற்றச்செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கா, இந்த மாதிரியான ஃபுல் டீடைல்டு அனாலிசிஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு 120 பேரோட லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுட்டாங்க மாவட்ட கட்சியோடைய நிர்வாகிகள். சரிங்களா? சோ இப்ப விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அதுல முதற்கட்டமாக 19 பேரை அபிஷியலா நீங்களாம் மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு தாவேகாவுடைய கட்சி சார்பில் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அப்போ அந்த நிர்வாகிகள் யார் யார் அப்படிங்கறது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த லிஸ்ட் ரெடி பண்ணது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க. கட்சி தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய விஜய் அவர்களை முறைப்படி சந்திச்சு நேர்காணல் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல. சரி, கட்சியில பொறுப்புல இருக்கவங்க பண்ணிருக்காங்க, அவங்க பண்ணா சரியா தானே இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராம இந்த இடத்துல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. அப்ப என்னப்பா அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாம பொருளாளர் வெங்கட்ராமனையும் பொதுச் செயலாளர் புசியானதையும் ஒரு நிமிஷம் நீங்க வெளியில இருங்க அப்படின்றப்ப பயங்கர ஷாக்கு. என்ன சார், எங்களை நான் சொல்றேன் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொன் பை ஒன்றா உள்ள கூப்பிட்டுட்டு கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. அதுலதான் முக்கியமான 7 கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் பதவியை எப்படி பாக்குறீங்க? இந்த பதவியை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அத கட்சி முடிவெடுக்கிறத எப்படி நீங்க பாப்பீங்க? எதற்காக மாவட்ட செயலாளர் பொறுப்பு உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி முக்கியமான சில கேள்விகள் எல்லாத்தையும் இந்த இன்டர்வியூக்கு போறப்ப கேண்டிடேட்டை தனியா இந்த எம்டி உள்ள வச்சு கேட்பாரு பாத்தீங்களா, ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் செக்டாரோட ஹெட் முடிச்சிருவாரு. ஃபைனலா எம்டியோட ஒரு பெரிய மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா, வைஸ் பிரின்சிபல் இல்லைன்னா விபி அவங்களோட. சோ அப்ப உச்சக்கட்ட அதுதான் ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு பெரிய பதைப்பதைப்போட எல்லா மாவட்ட செயலாளர்களும் உள்ள போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இண்டிவிஜுவலா தனித்தனியா சில கேள்விகளை முன்வைத்து அதற்கு அவர்கள் கொடுத்த பதிலை எல்லாத்தையும் உள்வாங்கி அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா 19 பேரையும் மாவட்ட செயலாளர்களாக அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள். சோ இந்த அப்ரோச் எப்படி பாக்குறாங்க எல்லாருமே அப்படின்னா, பொதுவாகவே கட்சியில மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கிறது அதற்கான ப்ராசஸிங் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அமைச்சர் கையில கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எம்எல்ஏ தரப்புலேயே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சீனியர் மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறார்ல அவங்களுடைய தரப்புல கொடுத்து அவங்களே பார்க்க சொல்லிடுவாங்க. அது அவங்களுடைய ஒர்க்குங்க அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா முதல் முறையாக இண்டிவிஜுவலா கட்சியுடைய தலைவரையே நேரடியாக இறங்கி எதற்காக, ஏன், எப்படின்னு இத்தனை கேள்விகளை முன் வச்சு அந்த பதில்கள் எல்லாத்துலயுமே திருப்திகரமா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு 19 பேரை அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஒரே நாள்ல 120 பேரையும் வாசிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அதை பண்ணல. 19 பேரை எப்படி முதல் கட்டமா அனௌன்ஸ் பண்ணாங்களோ மிச்சம் இருக்கக்கூடிய பட்டியலையும் ஒவ்வொரு வாரத்துடைய ஒரு குறிப்பிட்ட நாட்களுடைய கேப்ல அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு தயாரா பிளான் பண்ணிருக்காங்க. எதுக்கு இப்படி ஒரு கேப்? 120 பேரை ஒரே நாள்ல வாசிட்டு போறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தாவேகா பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரவுண்ட் ஒர்க் என்னன்னா, அந்த பட்டியல் இருக்காங்க பாத்தீங்களா,
பிச்சம் அத்தனை பேரையும் வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணது இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஃபைனல் செக் அது பண்றதுக்கான ப்ராசஸிங்கான டைம் தான் இந்த இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மிச்சம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எந்த கட்சிகள்ல இருந்தாங்க, எதற்காக இங்க வந்திருக்காங்க, ஏதாவது குற்றச்செயல்கள்ல ஈடுபட்டிருக்காங்களா, இல்ல அவங்க மேல வேற ஏதாவது பர்சனல் அலிகேஷன்ஸ் இருக்கா, ஒய்ஃப் கூட தகராறு, இல்ல ஃபேமிலியில தகராறு, சொத்து தகராறு, அங்க போய் அந்த பம்பு பண்ணாரு, இந்த சண்டை போட்டாரு, இந்த மாதிரியான எல்லா பேக்ரவுண்ட் செக்கையும் பண்றதுக்கான அந்த ப்ராசஸிங் டைம் எடுத்திருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமாக கூட வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய மொத்த பேரை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அடுத்த கட்டமாக ஒரு 25 to 30 பேர் மாவட்ட செயலாளர்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தாவேகா தரப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமா இருக்கு. சோ அதற்கான மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே பனையூர் அலுவலகத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. 19 மாவட்ட செயலாளர்களுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் முடிந்த பிறகு அவங்க எல்லார் கூடயும் இண்டிவிஜுவலா விஜய் அவர்கள் போட்டோ வந்து எடுத்துக்கிட்டாரு. அதன் பிறகு அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. சோ இதுதான் முதற்கட்டமாக தாவேகா தரப்பில் வந்து மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல்ல அவங்க பண்ண முதல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து அடுத்தடுத்த வரக்கூடிய வாரங்கள்ல இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. சோ பொதுவாக கட்சி தொடங்கணும், நாங்களும் எல்லாரையும் மாறி நாங்களும் துப்புக்கடின்னு குதிச்சோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சம்பிரதாய அரசியல் நாங்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து தப்புன்னு ஆள்களை போடாம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நீட்டா செலக்ட் பண்ற அந்த நேர்த்தி வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவிற்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்றதுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேர்மையை வந்து கடைபிடித்த ஒன்றாகத்தான் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம விஜய் அவர்களுடைய அடுத்த பிளான், ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வந்து வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல இங்க பரந்தூர் விமான நிலையத்துடைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போராட்டக்காரர்கள், அவர்களுக்கு வந்து உறுதுணையாக சென்று அங்க போய் அவர் வந்து களத்தில் நின்று அவர்களுக்காக தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்ததாக இருக்கட்டும், இப்படி அடுத்து விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஏன்னா இவ்வளவு பேர் அந்த வீடியோ நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இதுவரை அரசியல்வாதிகள் யாருமே உள்ள இந்த கிராமத்துக்கு போயிருக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய பகுதிகளுக்கு தாவேகா தரப்பிலிருந்து விஜய் அவர்கள் நேரடியாக பயணம் பண்ண போறாரு. இப்படி ஒரு கிராமம் இருக்குதா, இந்த இடத்துல வந்து அத சொல்லுவாங்கல்ல வரைபடத்துல வந்து இப்படி ஒரு கிராமம் இருக்குதா அப்படின்னு நீங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க போறாரு. அவர்களுடைய குறைகளையும் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றாங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நேரடியா வந்து கேட்க போறாரு. எப்பவுமே அரசியல் அப்படிங்கிறது இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ள இருந்துகிட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுறது மட்டும் கிடையாது. மூளை முடுக்குல இருக்கக்கூடிய கிராமத்துல கரண்ட் கூட இல்லாம, ரோடு கூட இல்லாம, இப்படி ஒரு சம்பவம் வெளியில நடக்குதுன்னு கூட இல்லாம இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களை சந்திப்பதுதான் வந்து விஜய் அவர்கள் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான பிளானிங்கா இருக்கு. இதற்குதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆந்திர பிரதேஷ்ல பவன் கல்யாண் அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சார வேனை வந்து ரொம்ப பார்த்து டிசைன் பண்ணாரோ அதே பேட்டர்ன்ல ஒரு பிரச்சார வாகனத்தை வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து சகல வசதிகளும் இருக்கு. லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நடமாடும் ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து தங்கிக்கலாம், தூங்கிக்கலாம், அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துலயே வந்து அவர் செஞ்சுக்கலாம். சோ அந்த வேன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு பெரிய பிளானிங்ல இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் தகவலும் இந்த இடத்துல நான் சொல்றேன். மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வந்து எந்த அளவுக்கு வந்து தயார் பண்ணி முதற்கட்டமா அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த மாவட்ட செயலாளர்களுடைய வீட்டிற்கும் வந்து விஜய் அவர்கள் நேரடியா ஒரு விசிட் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. சோ இது வந்து எந்த தலைவரும் செய்யாத ஒரு விஷயம். ஏன்னா யாரு மாவட்ட செயலாளரா இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கறதே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் அவர்களுடைய வீட்டிற்கு நேரடியாக ஒரு விசிட் போடுவதற்கும் வந்து தாவேகா தரப்புல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. சோ நான் வந்து என்னுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஆன் ஸ்கிரீன்ல எலைட்டா பண்ணக்கூடிய அரசியல் கிடையாது. களத்தில் இறங்கி களத்தோடு களமாக அவர்களோட நின்று செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறத தன்னுடைய முனைப்பாக எடுத்துக்கொண்டு தாவேகா தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பண்றாங்க. சோ அதோட அடுத்த கட்ட பயணமாகத்தான் சில அப்டேட்ஸ் என்ன, பிளான்ஸ் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன். அடுத்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சமீபத்துல விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நீட் கிளீன் அண்ட் அந்த சிம்பிள் எப்படி சொல்றது ஒரு ஸ்லிம்மான லுக்கு தான். நீங்க விஜய் அவர்களுடைய கரியர்ல நம்ம 25 வருஷம் 30 வருஷம் பார்த்தாலும் அவருடைய லுக்ல வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது வெயிட் போட்டிருக்காரு, லைட்டா தொப்பை போட்டிருக்காருலாம் பார்க்கவே முடியாது. அந்த லுக்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரக்கூடிய விஜய் அவர்கள் சமீபத்துல கொஞ்சம் பூசி மூழ்கின பாடி லைட்டா வந்து வெயிட் போட்ட மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.